ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி உலக செய்திகளில் மறுபடியும் உலக செய்திகளில் எல்லார் வாயிலையும் அறப்படுறது எப்படின்னா அமெரிக்காவோட அடாவடியும் ஈரானோட எதிர்ப்பும். அதை இந்த ஈரானை வச்சு உலகத்தோட மொத்த சீனவே மாறப்போகுது அப்படிங்கிறத எல்லாரோட வல்லுநரோட கருத்தாக இருக்குது. நம்ம ஒரு செய்தியாக தேடி தேடி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா தாக்க போகிறாங்களா அப்படின்னா தாக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு 20%, தாக்காமல் திரும்பி போயிடுவாங்க அப்படிங்கிறது 80% இப்போதைக்கு இன்றைக்கி ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி கிடச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா வலிமையானதானா மிகப்பெரிய வலிமையான ஆயுதங்கள் கொண்ட ஒரு நாடு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, ஈரான் எப்படி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈரான் அதுக்கு சற்றும் குறைந்ததல்ல அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவு ஆயுதங்களை, தடுப்பு ஆயுதங்களாக இருக்கட்டும், அட்டாக் பண்ணுற ஆயுதங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ஈரானும் பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அது சொந்தமாக தயாரித்தது போக இங்கே சைனா அதை சப்போர்ட் பண்ணுறத வேகத்தை பார்த்தா அமெரிக்காவை நேரடியாக தாக்கும் அப்படின்ற அளவுக்கு சைனா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி சூழல் என்ன அப்படின்னா, அவர் அதிபர் அயத்துல்லா கமேனி அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, அவர் சேஃபாக அவரோட இடத்துல இருந்து வேறு ஒரு பங்கரில் அது மாதிரி பாதுகாப்பான இடத்துல அவர் இருக்கார். இப்போது இங்கே யார் டீல் பண்ணுறது அப்படின்னா, அவரோட மகன் டீல் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் வருது. ஏன்னா அவர் கூட இருக்கும்போது மகன் கூடவே இருந்தார். என்னென்ன நடக்குது, என்ன பண்ணணும், யாருக்கு என்ன உத்தரவு, ஈரான் எப்படி ரிட்டாலியேட் பண்ணணும் அல்லது என்ன மாதிரி பண்ணணுங்கிறது எல்லாமே அவர் மகனுக்கு தெரியும். கிட்டத்தட்ட அவர் எதிர்காலத்தோட அதிபர் மாதிரி, சுப்ரீம் லீடர் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது இவர் சேஃபாக இருக்கார். இஸ்ரேலில் பார்த்தா அவர் நெத்தன்யாகு அவரும் ரொம்ப சேஃபாக இருக்கிறார். ஓகே, அவரும் பங்கரில் சேஃபாக இருக்கிறார். ஏன்னா தலைவர்கள் எப்போதுமே வெளியில் இந்த மாதிரி யுத்த நேரத்தில், அது ஒரு பயமுறுத்தமான நேரத்தில் அவங்க சாதாரண வெளியில் நடமாட மாட்டாங்க. ஏன்னா அப்படி தலைமை போயிடுச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மொத்த படையும், அந்த படையில் 5 லட்சம் பேர் இருக்கட்டும், 10 லட்சம் பேர் இருக்கட்டும், மொத்த படையும் ஒரு மாதிரி மனசளவில் சிதறுண்டு போயிடுவாங்களா. அதனால் 2 தலைவர்களுமே ரொம்ப சேஃபாக இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் இவர் ட்ரம்ப்பு வழக்கம் போல் அவரோட பாதுகாப்பு டீமோட அப்படியே ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறாரா, அவருக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு என்றைக்கு அமெரிக்காவுக்கு உள்ளே அங்கே பிரச்சனை பெருசாக வருதோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போது அமெரிக்காவுக்குள்ளேயும் எக்கச்சக்கமான பிரச்சனை, 2 விதமான பிரச்சனை வந்திருக்கு. நம்பர் 1 அங்கே உள்நாட்டில் கலவரம். இப்போ ஈரானில் எப்படி உள்நாட்டில் இந்த மாதிரி விலைவாசி எதிர்த்து கலவரம் வந்துச்சோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி கலவரம் அமெரிக்காலேயும் ஒரு இதை ஒரு ஆளை அடித்து கொண்டுட்டாங்க, துப்பாக்கி சூட்டில் கொண்டுட்டாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய பரபரப்பாக. ஏன்னா இப்போ தான் நியூஸ் பரவுறது ரொம்ப வேகமாக பரவுது. அந்த மாதிரி பரவுன உடனே அங்கே ஒரு பெரிய அளவுக்கு கலவரம். அதுபோக வரலாறு காணாத பனிப்பொழிவு. அந்த மாதிரி ஒரு பனிப்பொழிவு இந்த மக்களோட வாழ்க்கையில், அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரி இப்படி பனிப்பொழிவு நம்மளை வாட்டும் அப்படின்னு நினைக்காத அளவுக்கு உள்ளே இருந்தால் மூச்சு முட்டுது, வெளியே வந்தால் பனி குளிரில் செத்துப்போம், விரைச்சி செத்துப்போவோம் அப்படின்ற மாதிரி. அது இது சொல்லுவாங்க, முன்ன போனால் கடிக்குது, பின்ன போனால் உதைக்குதும்பாங்க. அது மாதிரி அங்கே வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வீட்டுக்கு வெளியே வர முடியல அப்படின்னு அமெரிக்காவில் அந்த மக்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம அமெரிக்கா, அந்த ட்ரம்ப்பு, அந்த அதிகார வர்க்கம் அவங்கள வெறுக்கிறோம். நம்ம அவங்களுடைய நடவடிக்கை நல்ல அல்ல, கரெக்ட் இல்லைன்னு வெறுக்கிறோம். அதே நேரத்தில் அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள், அவர் எல்லா நாட்டுக்கும் அவங்க சகோதர சகோதரிகள். அவங்க படுற பாடு உண்மையிலே நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த பனிப்பொழிவுங்கிறது இயற்கை அவங்களுக்கு தண்டிச்சிருச்சு. உடனே இந்த கடவுள் தண்டிச்சிட்டாரு, அந்த கடவுள் தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் அமெரிக்கா உண்மையிலேயே பயங்கர ஒரு மோசமான, ஒரு அச்சப்படுற அளவுக்கு கேவலமான நிலைமையில் இருக்குது. ஆனாலும் அவங்களோட மிகப்பெரிய அளவுக்கான அந்த விமானம் தாங்கி கப்பலாக இருக்கட்டும், அப்புறம் விமானங்களாக இருக்கட்டும், சுற்றி எல்லா இடத்துலையும் நிரப்பி வச்சுருக்காங்க. எல்லா இடமும் என்ன ஏற்கனவே நிறைய சொன்னது தான். அங்கே கத்தாராக இருக்கட்டும், இங்கே ஜோர்டானில் அள்ளி குமிச்சிருக்காங்க. இஸ்ரேலில் நிறையா இருக்குது, அப்புறம் சைப்ரஸ் தீவில் இருக்குது, அப்புறம் இது இந்திய பெருங்கடலில் இருக்க தீவில் இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் குமிச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஈரானை பார்த்து நீ ஒழுங்காக சரண்டராயிரு, ஏன்னா நான் சொல்கிறேன் கேளு, அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி மிரட்டினாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி மிரட்டும் போது அமெரிக்கா உண்மையிலேயே வல்லரசு, அது கையில் எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்குன்னா அதை விட தாண்டி பயங்கரமாக அமெரிக்காவில் இருக்குது. ஏற்கனவே சொன்னது தான். அதே நேரத்தில் எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய டெவலப் பண்ணிக்கிட்டாங்களா, அதனால் அடித்தோம்னா திருப்பி அடிப்பாங்க. திருப்பி அடித்தா
அவங்க நாசம், அதாவது ஈரான் வந்து அமெரிக்கா தாக்குது அப்படின்னா ஈரான் வந்து அப்படி வந்து பயங்கரமான ஒரு இரும்பு கோட்டை உள்ளே எதுவும் தாக்கவே முடியாது அப்படிங்கலாம் கிடையாது. ஈரான் உண்மையிலே பெரிய அளவுக்கு நாசமாகும். அதே நேரத்தில் அமெரிக்கா நாசமாகும், இஸ்ரேல் வந்து மேப்பில் இல்லாமல் போயிடும், இது ஜோர்டான் இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் எல்லா இடத்துலையும் அடிப்பாங்கல்ல, அவங்க தலைமை இருக்க பூரா அடிப்பாங்க. அடித்தா அந்த நாடு வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் எதிர்காலம், அப்புறம் அதோட பொருளாதாரம், இப்போ ஏதாவது ஒரு போர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மிடில் ஈஸ்டோட போகிற அரபு நாடு, துருக்கியாக இருக்கட்டும், இந்த பக்கம் இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஈரானாக இருக்கட்டும், அது சுற்றிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இப்படின்னு மொத்த ஏரியா, அதை சார்ந்து இந்தியா எல்லாம் சேர்ந்து பொருளாதார ரீதியாக குறைஞ்சபட்சம் 20லேருந்து 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிடும். அப்படி எந்திரிச்சு வர்றங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் எல்லா நாடுகளுமே போரை வந்து விரும்பலை, எல்லா நாடுகளுமே இன்க்ளூடிங் அமெரிக்கா. அதே மாதிரி அமெரிக்கா வந்து சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அமெரிக்கா திரும்பி போகிறதுக்கு யோசிக்கிற டீட்டெயிலாம் கேட்டோம்னா அமெரிக்கா போரை விரும்பலை அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா போரை விரும்பலே இல்லையோ, இஸ்ரேல் போரை நீங்கள் வந்து தாக்குதல் நடத்திடாதீங்க அப்படின்னு அமெரிக்காவை பார்த்து கெஞ்சுறதா வந்து ஒரு தகவல். கெஞ்சுறதா, இந்த வார்த்தையை வந்து நான் வேணும்னு சொல்லலை. இது வந்து சில இடங்களில் படிக்கும்போது டீட்டெயில் பார்க்கும்போது தெரியுது, நெத்தன்யாகு ஏன்னா இஸ்ரேல் வந்து மேப்பில் இல்லாமல் போயிடும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தா இவங்களுடைய ஃபத்தா 1 and 2, கொரம்ஷாகர் 4 அப்படின்ற அந்த பலிஸ்டிக் மிசைலாக இருக்கட்டும், அது போக குரூஸ் மிசைல் நிறையா வச்சுருக்காங்க. குரூஸ் மிசைல் அப்படி ஆரம்பித்து எக்கச்சக்கமான அளவு வந்து இங்கே போய் போட்டாங்க. அது போக இது ஷாஹித் ட்ரோனு, ஒரு ட்ரோன் வந்து அவங்க கையில் இருக்கிறது வந்து 10,000 ட்ரோனுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி ஒரு தகவல். அதில் வந்து ஒரு 5000 ட்ரோன் அனுப்பிச்சுட்டா போதுமே, அதில் அங்கே ட்ரோன்னாலேயே இஸ்ரேல் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு 1000 ட்ரோனை வந்து திருப்பி அடிக்கலாம், இன்னும் 4000 ட்ரோனை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிங்கிற ஒரு சூழலில் வந்து இஸ்ரேல் இல்லாமல் போயிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹிஸ்புல்லா வந்து இப்போ கைகால் உடஞ்சி ஒரு மாதிரி கிடக்காங்க, வேறு வழியே இல்லாமல். ஆனால் பிரச்சனை வந்த உடனே உயிரை கொடுத்தாவது நம்ம ஈரானை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க இறங்குனாங்கன்னா படைகள் கிட்டத்தட்ட 3 லட்சம் படைகள் வீரர்களுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 3 லட்சம் பேரும் வந்து இஸ்ரேலுக்குள்ளே இறங்கினா என்னாகும், ஆட்களா இஸ்ரேலோட நாசமாயிரும். அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹவுத்திஸ் செங்கடல் பக்கம் யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லி 2000 கிலோமீட்டருக்கு தாண்டி ஏற்கனவே இஸ்ரேலுக்குள்ளே அவங்களுடைய மிசைல் 2 வாட்டி விழுந்தது. இவங்களுடைய மொத்த அயன்டோம் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் மீறி அங்கே விழுந்தது. அந்தளவுக்கு அவங்க வலிமையாக இருக்காங்க. எந்த கப்பல் போக்குவரத்து வர ஒன்றும் வராது. அதுபோக இங்கே ஈரான் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒமான் இது இருக்கே, கடல் இருக்கே, அங்கே வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ற அளவுக்கு இப்போ மிரட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே க்ளோஸ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 30லேருந்து 35% எண்ணெய் வர்த்தகம், அந்த மொத்த வர்த்தகமும் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழல் நம்மளுடைய எக்கானமி, அதாவது உயிர் போகுது, நாடு வந்து அங்கே கட்டிடம் போகுது, நாசமாகுது, இதெல்லாம் தாண்டி இந்தியாவோட பொருளாதாரம் என்ன ஆகும்னா இன்றைக்கி 2026 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாகிஸ்தான் வந்து நம்மளோட வந்து 30 வருஷம் 25-30 வருஷம் பின்னாடி இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், பாகிஸ்தானை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்போம். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நம்ம 15 வருஷம் பின்னாடி போயிடுவோம். ஏன்னா எக்கானமி அவ்வளோ மோசமாக அடிபடும் அப்படிங்கிறதான் ஒரு சூழல். இந்த மாதிரி நேரத்தில் இப்போது இன்றைக்கி எப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம ஏன் ஈரானை பற்றி பேசுகிறோம்னா, இன்றைக்கி நேற்று என்ன நடந்துச்சு, முந்தானே என்ன நடந்துச்சு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா இந்த போர் வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பயந்து போய் கிடந்தாங்க. இது வந்து எப்படின்னா போர் வர்றது வந்து நம்ம டிவியில் ஜாலியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. அங்கே ஒரு ராக்கெட் வந்து ஈரான் மேலே போச்சு அப்படின்னா நம்ம வயிற்றில் ஈரத்துணியை கட்ட வேண்டியதான். என்ன இதுக்கு அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா உலக பொருளாதாரம் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைஞ்சது. அப்படிங்கிறனால போர் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் போர் வந்து கிட்டத்தட்ட வராது. ஆனால் இது பயமுறுத்தல் இருக்குது. அதை தாண்டி தப்பித்தவரி ஏதாவது ஒரு ராக்கெட்டு போச்சு அப்படின்னா அது வந்து வேறு அளவில் முடிஞ்சிடும். நம்ம வந்து இந்தியா வந்து 15-20 வருஷம் பின்னாடி போயிடும். அரபு நாடுகள்லாம் வந்து 30-40 வருஷம் பின்னாடி போயிடும். மொத்த மனித குலத்துக்கும் பெரிய அழிவு அப்படிங்கிறது தான். போர் வரக்கூடாது, வராது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற தகவல் சூழல். வராமல் இருக்கிறது உண்மையிலே எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறதான். அதே நேரத்தில் போர் நடந்தாலும் அமெரிக்காவுக்கு அழிவு, போர் நடக்காமல் திரும்பி போனாலும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை. ஏன்னா அங்கே வந்து அவங்களோட பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே வேறு டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அடுத்ததில் அமெரிக்கா பற்றி கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக அமெரிக்கா பொருளாதாரம் இருக்கு, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.